கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பர்களே, தேவனுடைய ஜீவக்கல்லாயும் ஆவிக்குரிய மாளிகையுமாய் இருக்கிற உங்கள் யாவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். ஆம், நாம் சோர்ந்து போகும் நேரத்தில் நமக்கு உற்சாகத்தை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. நாம் பலனில்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு பலன் கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. நாம் சத்துவம் இல்லாமல் இருக்கும் பொழுது சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து. நாம் தாகமாய் இருக்கும்போது தண்ணீரை நம் மேல் ஊற்றுபவர் இயேசு கிறிஸ்து. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஜீவனுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. வேதம் கூறுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் பசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது அவர் நம் மத்தியில் இருக்கிறார். நமக்காக ஆத்மா மன்னாவை கொடுக்க விரும்பி வந்திருக்கிறார். இன்று நாம் வேத பாடமாக எடுத்துக்கொண்டது ஒரு சயின்டிஃபிக் டாபிக் ஆகும். அதாவது தொழில்நுட்பத்தின் நன்மை தீமைகள், த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. விஞ்ஞானம் வளர வளர புது புது படைப்புகள் நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறோம். அவைகளால் நமக்கு நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு, ஆக்கமும் உண்டு, அழிவும் உண்டு. பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் இருக்கும், நெகட்டிவ் ஆட்டிடியூடும் இருக்கும். இந்த வேத பாடத்தை 3 பகுதிகளாக நாம் பார்க்கலாம். தேவன் புதுமையானவர், அவர் சிருஷ்டிப்பவர். God is innovative and creative. Pros of technology, அதாவது தொழில்நுட்பத்தின் நன்மைகள். Cons of technology, அதாவது தொழில்நுட்பத்தின் தீமைகள். இவற்றை பற்றி நாம் வேதத்தின் அடிப்படையில் வேத வசனங்களை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நம் தேவனாகிய கர்த்தர் அவர் புதுமையானவர், சிருஷ்டிப்பவர். அவர் அண்ட சராசரங்களை தமது வார்த்தையினாலும் வல்லமையினாலும் ஞானத்தினாலும் சிருஷ்டித்தார். அவர் படைப்பின் ஆற்றல் கொண்டவர். அவர் உருவாக்கும் திறன் கொண்டவர். அவர் ஒரு படைப்பாளி. ஆம், அவர் மனிதனை தமது ரூபமாகவும் தமது சாயலாகவும் தமது மகிமையிலும் படைத்தார். எனவே தமது படைப்பாற்றலை மனிதனுக்கு ஈவாக ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். அந்த படைப்பாற்றல் மூலம் அநேக விஞ்ஞானிகள் பல புது புது படைப்புகளை படைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் நமக்கு ஞானத்தை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. ஆம், இதைத்தான் ஒரு வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதாவது அவர் அதிக ஞானம் படைத்தவர், அவன் ஞானத்தின் ஊற்று, அவன் ஞானத்தின் உறைவிடம், அவன் ஞானத்தின் அச்சாரம், அவன் ஞானத்தின் தொடக்கமாக இருக்கிறார். அவருக்குள் ஞானம் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது, புத்தி இருக்கின்றது. இதை ஒரு வசனத்தின் மூலம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபு 12:13 இவ்வாறு கூறுகிறது, தேவனிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த படைப்பாற்றலை நமக்கு அவர் தம் ஞானத்தின் மூலம் கொடுக்கிறார். நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். தானியேல் 2:21 வாசிக்கிறோம், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுப்பவர் நம் தேவனாகிய கர்த்தர். நமக்குள் தேவனுடைய ஜீவ சுவாசம் இருப்பதினால் நமக்கு ஆளும் தன்மையை கொடுக்கிறார். ஆம், வசனம் கூறியிருக்கிறது, ஆதியாகமம் 1:22 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆட்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஆம், வானத்தில் உள்ள பறவைகளையும் நிலத்தில் வாழும் பிராணிகளையும் நீரில் வாழும் பிராணிகளையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் புத்திசாலிகளாய் இருக்கிறோம், நுண்ணறிவு கொண்டவர்களாய் இருக்கிறோம், தி கிரேட் இன்டெலிஜென்ட் பர்சன்ஸாக இருக்கிறோம். அதுவும் இல்லாமல்
படைப்பின் முதல் ஸ்தானத்தில் நாம் இருக்கிறோம். we are the crown of creation. எனவே அநேக விஞ்ஞானிகளுக்கு தேவன் ஞானம் கொடுத்ததின் மூலம் அநேக கருவிகள் படைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக நாம் போக்குவரத்து பண்ணுவதற்காக புது புது வாகனங்கள் படைத்து கொண்டே இருக்கிறார்கள். சீனாவில் த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய வேகம் என்னவென்றால் 460 km/h ஆகும். அதே போல மாடர்ன் கார் தானாகவே இயங்கக்கூடியது. ஆட்டோமேட்டிக் கார், அதாவது நாம் ப்ரோக்ராம் பண்ணி வைத்து விட்டால் நம்மை அந்த கார் டெஸ்டினியில் கொண்டு சேர்த்துவிடும். உலகம் ஒரு பரந்த இடம். ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு நாம் ஏரோப்ளேன் மூலம் வெகு சீக்கிரத்தில் சென்று அடையலாம். மனிதன் படைப்பில் எலக்ட்ரிசிட்டியை நினைத்து கொள்ளுங்கள். நம் வீட்டிலே மிக்சி, கிரைண்டர், கேசர், டிவி என்று பல எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருக்கின்றது. அதுவும் இல்லாமல் ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸில் தேவனுடைய ஞானத்தை உபயோகித்து விஞ்ஞானிகள் பல பல மெகா மெஷின்ஸை செய்துள்ளார்கள். மருத்துவத்தில் மிகவும் சிறந்து விளங்குகிறார்கள் இன்றைய விஞ்ஞானிகள். எப்படி? தேவன் கொடுத்த ஞானம். அதே போல விவசாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், முன்னணியில் இருக்கிறார்கள். யாவும் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ஆம், நம்முடைய தேவன் மாஸ்டர் சயின்டிஸ்ட், அவர் மாஸ்டர் ஆர்டிஸ்ட், அவர் மாஸ்டர் கிரியேட்டர். அவர் நம்மிடம் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் மனிதனுக்கு நான் கொடுத்த ஞானத்தின் மூலம் எந்தெந்த பொருளை அவன் படைத்தானோ அதை உபயோகிக்கும் பொழுது என்னை மகிமைப்படுத்துங்கள் என்று கூறுகிறார். தேவனை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும். உதாரணம், மிக்சியில் நாம் ஒர்க் பண்ணும் பொழுது, ஆண்டவரே அம்மியில் உட்கார்ந்து நான் இந்த சட்னியை அரைக்காமல் எனக்கு ஒரு நல்ல வளமான வாழ்வை, சொகுசான வாழ்வை கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி துதித்து கொண்டே அந்த மனித ஞானத்தின் மூலம் பிறந்த அந்த தொழில்நுட்பத்தை நாம் நன்றாக அனுபவிக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்கள். நம் கையில் ஸ்மார்ட் போன் இருக்கிறது, ஐபோன் இருக்கிறது, கம்ப்யூட்டர் இருக்கின்றது. அதுவும் இல்லாமல் ரோபாட்டிக்ஸ் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இயந்திர மனிதன். ஆம், மனிதன் செய்யக்கூடாத வேலையை இயந்திர மனிதன் செய்வான். பாதாள சாக்கடையை நம்மால் கழுவ முடியாது, ஆனால் ரோபாட்டிக்ஸ் அந்த பாதாள சாக்கடையை கழுவிவிடும். அதுவும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒரு பகுதி கம்ப்யூட்டரில் இருக்கிறது. அதன் மூலம் நமக்கு அறிவு கிடைக்கின்றது, திட்டங்கள் கிடைக்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த சயின்ஸ், இந்த டெக்னாலஜி ஒரு கரத்தால் நம்மை ஆசீர்வதிக்கலாம், மறு கரத்தால் அது நம்மை அடித்து நொறுக்கலாம். ஒருவேளை நம்மை ஆசீர்வாத மலையாகிய ஜெர்சி மலைக்கு எடுத்து செல்லலாம், அல்லது சாப மலையாகிய ஏபால் என்ற மலைக்கு எடுத்து செல்லலாம். எனவே நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, இயேசுவின் அன்பு, இரக்கம், கிருபை, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு. இதை முதலாவதாக பெற்றுக்கொண்டு அவர் ஞானத்தின் மூலம் இருக்கும் இந்த சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸை நாம் அனுபவித்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது பகுதி என்னவென்றால் தொழில்நுட்பத்தின் நன்மைகள். நாம் அநேக நன்மைகளை பெறுகிறோம். நம் தேவன் புதிதாக்குகிறவர், அவர் எல்லாவற்றையும் புதிதாக்குவார். ஆம், தினம் தினம் ஒரு புது புது நுட்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி? தேவனுடைய ஞானத்தின் மூலம் வந்து கொண்டே இருக்கிறது. வேதம் கூறுகிறது, தேவன் நமக்கு ஞானம், அறிவு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய நாமம், புதிய கிருபை, புதிய பரிசுத்தாவி, மேலும் புதிய பாடலை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இம்மையில் மட்டுமல்லாமல் மறுமையில் நமக்கு புதிய வானம், புதிய பூமி,
புதிய எருசலேம் கொடுத்து நம்மை மகிழ்விப்பார். அதே போல இப்பொழுதும் நமக்காக நம்முடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று புது புது கருவிகளை நமக்கு கொடுத்து நம்மை அனுபவிக்க வைக்கிறார். நம் தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கின்றார். அறிவு பெருகிக் கொண்டே போகும். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அதை எடுத்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தானியேல் 12:4 இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகிப்போம். நன்றாக கவனிங்கள், அறிவு பெருகிப்போம். சயின்ஸ் டெக்னாலஜி மூலம் மனிதனுடைய அறிவு பெருகி கொண்டே போகிறது. தேவன் ஆராயும்படி ஆராய்ச்சி கூடங்களை அமைத்து கொடுக்கிறார். அந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான். ஆம், தொழில்நுட்பம் மிகவும் தேவை என்று தேவன் அறிவார். அதனால தான் வேதத்தில் அநேக மனிதர்கள் தொழில்நுட்பத்துடன் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன், பெசலேல் என்ற மனிதனை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அவன் ஒரு இஸ்ரவேலன். அவனுக்கு தேவனுடைய ஆவி நிரப்பப்பட்டதாய் இருந்தது. அதனால் தேவன் அவனுக்கு ஞானம், புத்தி, அறிவு கொடுத்தார். அதன் மூலம் தேவ திட்டத்தின்படி ஒரு வினோதமான, ஒரு அற்புதமான, ஒரு புதிதான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அவன் உருவாக்கினான். அதுதான் தொழில்நுட்பம். அதில் தேவன் வாசம் செய்தார் என்று யாத்ராகமம் 31ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காயின் ஒரு புது பட்டணத்தை கட்டினான். தொழில்நுட்பம். தூபால் காயின் என்பவன் அந்த காலத்திலே பித்தளை, இரும்பு போன்ற பொருள்களை உபயோகித்தான் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பித்தளை என்பது உலோக கலவையாகும். ஆம், ஆதாம் காலத்திலே தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கினார்கள். நோவா பேழையை செய்தான், தேவ திட்டத்தின்படி செய்தான். அந்த பேழையின் நீளம், அகலம், உயரம், இந்த ரேஷியோ தேவனால் கொடுக்கப்பட்டது. அதே ரேஷியோவை தான் இன்றும் இன்ஜினியர்ஸ் மகா பெரிய கப்பல்களை செய்கிறார்கள். மிக வெற்றிகரமாக அதில் கடல் மீது பயணப்பட்டு போகிறார்கள். தொழில்நுட்பம். பாபேல் நகரம் கட்டப்பட்டது தொழில்நுட்பம்தான், கட்டடக்கலை. ஆனால் தேவனை மகிமைப்படுத்தவில்லை, இடித்து போட்டார். எந்த ஒரு கட்டடக்கலையோ சிற்பக்கலையோ சயின்ஸோ தேவனை மகிமைப்படுத்தினால் மட்டுமே தான் அது நிலைத்து நிற்கும். சாலமன் ஒரு பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை எருசலேமில் கட்டினான். சரித்திரம் கூறுகிறது 7 அதிசயங்களில் அந்த காலத்தில் அது ஒன்றாக இருந்தது. மேலும் சரித்திரம் கூறுகிறது யோசேப்பு, இயேசு தச்சு கலையில் சிறந்து விளங்கினார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள், நிருபங்கள் எழுதினான். இது எழுதப்பட்ட கலையாக இருக்கின்றது. தொழில்நுட்பத்தின் மூலம் நம் தேவனாய கர்த்தர் நமக்கு பல வரங்களை கொடுத்திருக்கிறார். கம்யூனிகேஷன் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த காலத்தில் போஸ்ட் அல்லது டெலிகிராம் மூலம் செய்திகள் போகும். 2 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும். ஆனால் இப்பொழுது உடனடியாக உலகத்தின் எந்த மூலையிலும் நாம் பேசலாம், வீடியோ கால் பண்ணலாம், ஆடியோ கால் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அறிவு நம்முடைய விரலில் இருக்கின்றது. கம்ப்யூட்டரை தட்டினால் போதும், எல்லா நாலேஜும் நமக்கு வந்துவிடும். ஆம், கூகுள் சர்ச்சில் போய் ஏதாவது ஒரு டவுட் கேட்டால் உடனே அதற்கு ஆன்சர் கிடைத்து விடக்கூடும். ஆப்பிள் வாட்சை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது தேவனுடைய ஞானத்தின்படி மனிதனால் செய்யப்பட்டது. ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆப்பிள் வாட்சை கட்டி கொண்டு சென்றால் ஹார்ட் ரேட், லங்ஸ் ரேட், பல்ஸ் ரேட், மேலும் எவ்வளோ நேரம் தூங்கினோம், எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தோம் என்று துல்லியமாக கூறிவிடக்கூடியதாக இருக்கின்றது. பிஸ்னஸை, வர்த்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இ காமர்ஸ் கொடிகட்டி பறக்கிறது.
மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆம், புது புது வியாதி வரலாம், ஆனால் புது புது மெடிசன் தெய்வ ஞானத்தால் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல நவீன கருவிகளை கொண்டு விளைச்சல் அமோகமாக இருக்கிறது. நாம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாகி நம் தேவனை துதித்து கொண்டே இருப்போம். விஞ்ஞானத்தின் உச்சக்கட்டம் எது என்றால் சுவிசேஷத்தை அறிவித்தல். இந்த காலத்தில் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி உலகமெங்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ரேடியோவை எடுத்துக்கொள்ளுங்கள், ஸ்பெஷல் சேனல் காஸ்பல் சேனல் இருக்கின்றது. டிவியை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்பிக்கை டிவி, குட் நியூஸ் டிவி, எல்லாம் ஸ்பெஷல் சேனல் உலகமெங்கும் பரப்பப்படுகிறது. இப்பொழுது நான் பேசுவது உலகமெங்கும் பரப்பப்பட்டு வருகிறது. அதுவும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மூலம் சுவிசேஷம் பரப்பப்பட்டு வருகிறது. சபை அதிகமாக வளருகிறது. ஆம், இன்ஜினியரிங் டூல்ஸ் என்று கூறுவார்கள். இன்ஜினியரிங் டூல்ஸ் மூலம் சபைக்கு மேல் சபை வளருகிறது. சபையில் மக்கள் அதிகமாக சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். எஸ், எலக்ட்ரிசிட்டி, மியூசிக் மூலம் அதிகமாக சபை வளர்ச்சி இருக்கின்றது. ஊழியத்தில் த ஹை எண்ட் டெக்னாலஜி இருக்குது. தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஞானம், அறிவை அவர்தான் விருத்தி செய்கிறார். ஆம், ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் எடுத்துக்கொள்ளுங்கள், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்கள், வில்லேஜ் மினிஸ்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்கள், பிரிசன் மினிஸ்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறது. வல்லமையான ஊழியம் நடைபெறுகிறது. சில விஞ்ஞானிகள் புது படைப்பை படைத்தவுடன் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆனால் சில விஞ்ஞானிகள் தேவனை மறுதலிக்கிறார்கள். சார்ல்ஸ் டார்வின் என்பவர் ஒருவர் இருந்தார். தியரி ஆஃப் எவல்யூஷனை கண்டுபிடித்தார். அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். அவர் வாலிபனாய் இருந்த பொழுது அவர் நன்றாக ஜெப வீரனாக இருந்தார், விசுவாச வீரனாக இருந்தார். ஆனால் கடைசி காலத்தில் வேதத்தை மறுதலித்தார். மனிதன் சிருஷ்டிக்கப்படவில்லை, மனிதன் உருவாக்கப்பட்டான் என்று எழுதிவிட்டார். அதாவது புரோட்டோசோவா என்ற ஒரு செல்லிலிருந்து படிப்படியாக மனிதன் உருவாகி குரங்குத்தன்மை வந்து சிம்பான்சி வந்து மனிதன் உருவானான் என்று தியரி ஆஃப் எவல்யூஷனை கொடுத்தார். எப்பொழுதெல்லாம் தேவன் வசனத்தின்படி அறிவை பெருக்குகிறாரோ, புது படைப்புகள் வருகிறதோ, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மூன்றாவது பகுதி என்ன கூறுகிறது? அதாவது தொழில்நுட்பத்தின் தீமைகள், கான்ஸ் ஆஃப் டெக்னாலஜி என கூறப்படும். நம் தேவன் சர்வ வல்லமை உடையவர், ஆளும் தன்மை உடையவர். அவர் ராஜாதி ராஜா, கட்டாதி கர்த்தா, தேவாதி தேவனாய் இருக்கிறார். அந்த சராசரங்களை ஆளுகிறார், உலகத்தை ஆளுகிறார். மனிதன் சயின்டிஸ்ட், சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாவற்றையும் ஆளுகிறார். மனிதன் தேவனுடைய ஞானம் இல்லாமல் ஒரு அணுவை நகர்த்தி வைக்க முடியாது. நாம் அவருடைய உக்ரானக்காரர்கள், நாம் அவருடைய வேலைக்காரர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு களங்கம் வரும் எந்த ஒரு பொருளையும் நாம் உபயோகிக்கக்கூடாது. சிலர் இயேசு கிறிஸ்துவை தூஷிக்கலாம், சிலர் மறுதலிக்கலாம், அவருடைய நாமத்தை புறக்கணிக்கலாம், அவருடைய நாமத்தை வெறுக்கலாம். அவர்கள் யாவரும் தேவனுடைய சந்நிதியில் முட்டாள்கள் என்று கருதப்பட்டு வருகிறார்கள். ஆனால் நாம் விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு நூதன பொருள் வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விவேகத்தை யூஸ் பண்ண வேண்டும். லைன் ஆஃப் செப்பரேஷன் போடணும். இந்த பொருள் எனக்கு நன்மை செய்தா, இந்த பொருள் எனக்கு தீமை செய்தா என்று போட்டு நன்மையான பொருளை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தீமையான பொருளை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். தேவன் நம்மை எச்சரிக்கிறார், ஒரு வசனத்தின் மூலம் எச்சரிக்கிறார். தொழில்நுட்பத்தில் தீமை உண்டு என்று கூறுகிறார். வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும்
எல்லாம் தகுதியாயிராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாகாது. இங்கு எல்லாவற்றிலும் என்று கூறப்படுவது சயின்டிஃபிக் அப்ளையன்சஸ், சயின்ஸ் கருவிகள். எல்லாவற்றையும் அனுபவின்னு கொடுத்துட்டாரு, சுயாதீனம் கொடுத்துட்டாரு, சுயசித்தம் கொடுத்துட்டாரு. ஆனால் அவை யாவும் பக்தி விருத்தியை உண்டு பண்ணாது. சில கருவிகள் நம்மை தீமை செய்ய தூண்டும், பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக சைபர் புல்லிங் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டரில் ஒருவர் மற்றவர்களை துன்பப்படுத்துவார்கள், அசிங்கப்படுத்துவார்கள். அவர்கள் ஃபோட்டோ வீடியோ வைத்து அவர்களை அதிகமாக புறக்கணிப்பார்கள். இதெல்லாம் தீமையான காரியம், பக்தி விருத்திக்குரிய காரியம் கிடையாது. அதே போல் கம்ப்யூட்டர் கேம்ஸில் சில தீமையான கேம்ஸ் இருக்கிறது. சிறுவர்கள் அதுக்கு அடிமையாகி கடைசியில் நாம் பேப்பரில் வாசிக்கிறோம், சில சிறுவர்கள் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள் என்று. டெக்னாலஜிக்கல் அடிக்ஷன் என்று பெயர். அதாவது ஸ்க்ரீன், எப்போ ஸ்க்ரீனுக்கு முன்னால் உட்காந்துருப்பாங்க. ஒன்று ஃபோனை வச்சுட்டு டே அண்ட் நைட் இருப்பாங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருப்பாங்க, இல்லைன்னா டிவிக்கு முன்னால் இருப்பாங்க. இதன் மூலம் பக்தி விருத்தி நமக்கு வராது. நம் கண்கள் பாழாய் போகும், நம் ஆரோக்கியம் கெட்டு போகும், நாம் பாவம் செய்து கொண்டே இருப்போம். எனவே கவனமாக இருக்க வேண்டும். அணுசக்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஞானத்தின் மூலம் அணுசக்தி கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. 20% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அணுசக்தியின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. மருத்துவம், விவசாயம் யாவும் அணுசக்தியின் மூலம் பிரமாதமாக ஹிமாலயன் ரேஞ்சுக்கு போய்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதில் தீமைகள் இருக்கிறது. ரேடியோ ஆக்டிவிட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் புறப்பட்டு நம்மை மிகவும் பாதிக்கக்கூடும், ஆரோக்கியம் கெட்டு போகும். இந்த அணுசக்தியின் வேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த வேஸ்ட்டை எங்கே போடணும்னு தெரியாமல் சயின்டிஸ்ட் திண்டாடிட்டு இருக்காங்க. நிலத்தில் போட்டாலும் நிலம் மாசு அடைந்து விடும், தண்ணீரில் போட்டால் தண்ணீர் மாசு அடைந்து விடும். ஒரு பேப்பரில் போட்டுருந்துச்சு பல வருஷங்களுக்கு முன்னால், ஜப்பானில் இந்த அணுசக்தி வேஸ்ட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் கப்பலில் போய் கடலில் போட்டாங்க. உயிரினங்கள் இழந்து விட்டது. எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் இப்பொழுதும் தட்பவெட்ப நிலை மூலம் நம்மை எச்சரிக்கிறார். ஓசோன் ஓட்டை விழுந்து விட்டது. அதுவும் இல்லாமல் பனிப்பாறைகள் மிகவும் வெள்ளமாக வர வாய்ப்பு இருக்கிறது. டெம்பரேச்சர் ஏறிக்கொண்டே போகிறது. சமுத்திரத்தின் எல்லை நிலத்துக்குள் வரும்படியாக இருக்கிறது. இவை யாவும் எதை குறிக்கிறது? இவை யாவும் தொழில்நுட்பத்தின் தீமையை குறிக்கிறது. கர்த்தர் எச்சரிக்கிறார். Draw a line of separation. Take only the நன்மை, தீமையை விட்டுவிடு என்று கூறுகிறார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம் தேவன் படைப்பாற்றல் பெற்றவர். நமக்கு படைக்கும் திறனை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் தேவ மகிமைக்காக செலுத்த வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வல்லமையான செய்தியை கேட்டோம், திவ்ய வசனத்தை கேட்டோம். அந்த வசனம் நம் உள்ளத்தில் மிகவும் ஒரு விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறது. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கம் உள்ள பிதாவே, ஒரு வசனத்தின்படி சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மட்டுமே பெருமை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆம் கர்த்தாவே, இப்பொழுது தொழில்நுட்பத்தின் நன்மைகள் தீமைகளை பார்த்தோம். சிலர் உமக்கு விரோதமாக செயல்படுவதையும் பார்த்தோம். அவர்களெல்லாம் முறிந்து போவதை நாங்கள் கண்களால் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீதாமே எங்களை ஞானத்தால் நிரப்பும், உடைய வல்லமையால் நிரப்பும், உடைய கிருபையால் நிரப்பும்,
உடைய இரக்கத்தால் நிரப்பும் கர்த்தாவே. இந்த தொழில்நுட்ப காலத்தில் நாங்கள் நன்மையானவர்களை எடுத்து உம்மை துதித்து பாடிக்கொண்டே இருக்க கிருபை புரியும் கர்த்தாவே. தீமையானவைகளை எங்கள் வாழ்விலிருந்து அகற்ற கிருபை புரியும். நீதாமே எங்களோடு கூட இருந்து எங்களை ஞானத்தில் பலப்பட கிருபை புரியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். நானும் பற்றி ரட்சகா வீண்வர்க்கமடையே பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். இந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். உந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதால் நீ கைபிடி இவ்வேளையை காப்பி தேவாவியா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நீ மாட்சியோடு வருவி அப்போதே கழிப்பேன். வாசஸ்தலம் கொடுப்பே மெய் பாக்கியமாடாய்வேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன்.